வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் நிர்வாகிகள் மீது கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம், சமீபத்தில் லண்டனுக்கு செல்வதற்கு முதல் நாள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியே தற்கூரி என்று கூறியிருந்தார். தற்பொழுது வரை பாஜகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது உருவப்படத்தையும் தற்பொழுது சில மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் செருப்பால் அடித்து பொம்மைகளை கிழித்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களோ நிர்வாகிகளோ இதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கவில்லை. அவர்கள் சார்ந்த தொகுதிகளில் பாஜகவை எதிர்க்கும் விதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவின் தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே தற்கூரி என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் தெரிவிக்காமல் அதிமுகவின் நிர்வாகிகள் இருப்பது சரிதானா? இதனால் கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. ஏற்கனவே 2 ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் விதமாகத்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். தற்பொழுது வேலுமணியாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியிற்கு இதற்கு முன்பாக விசுவாசமாக இருந்தார்கள். தற்பொழுது பொதுச்செயலாளர், அதிமுகவின் மூத்த தலைவர் என்பத பதவி வகித்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நேற்று அரசியலுக்கு வந்த சின்னப்பயல் தற்கூரி என்று எடப்பாடியை கூறியிருக்கிறார். ஆனால் நிர்வாகிகள் இதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருவது சரிதானா? இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுகவின் நிர்வாகிகளுக்கே கோபம் இருப்பதாகத்தான் தெரிய வருகிறது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். துரோகி என்றைக்குமே வெல்ல முடியாது. ஒரு நாள் கட்சியில் இருந்து விரட்டி அடிக்கப்படக்கூடிய நாள் வரும். அது தற்பொழுது எடப்பாடிக்கு நெருங்கிவிட்டது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடியை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எடப்பாடி விரட்டியடிக்கப்படுவார் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவில் தற்கூரி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். இது சரிதானா என்று நாம் பார்க்கும் முன்பாக அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர், அதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர், முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்ற மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன.